திருமேனியை திருட வந்தவர்கள். நபிசல்லாஹ் அவங்களுடைய அடக்கஸ்தலத்தை மதினாவில் ஜியாரத் செஞ்சுட்டு குழுவோட ஆலோசனைப்படி அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதில் அரசர் சுல்தான் நீருதீன் நபிசல்லாஹ் அவங்களுடைய ஜியாரத்துக்கு மதினாவுக்கு வந்திருக்காங்க. எங்கள் தான தர்மம் அன்பளிப்பு தம்முடன் ஏராளமான பொண்ணும் பொருளும் கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே நகர் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவரும் நன்கொடைகளை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. அவ்விருவரையும் காணவே இல்லை. அனைவரும் வந்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் மேற்கத்திய துறவிகள் 2 பேர் இருக்காங்க. அவங்க இரவு பகலாக இறைவனை வணங்கிட்டு இருக்காங்க. வெளியில் வரதே இல்லை. உலக வேலைப்பாடு கூட வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னாரின் ரவுலா ஷரீஃப் சமீபத்தில் ரப்தே உஸ்மானி என்னும் இடத்துல தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் அவங்கள பார்க்கறதுக்கு நேராகவே போகிறாரு. அவ்விருவரையும் பார்த்து தம் கனவில் கண்ட நபர்கள் இவர்கள் தான் சொல்லி உறுதியாக அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள முயல்கிறாங்க. அதாவது அவங்கள பார்த்தா வயது முதிர்ந்தவர்களாகவும் பயபக்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களிடத்துல மார்க்க நூல்களும் பல இருக்குது. அறையின் மத்தியில் விரிப்பு ஒன்று மீது முசல்லா தொழுகை விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. அதை கண்டதும் அரசருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த விரிப்பை நீக்கி விரிப்பை விலக்கி பார்த்தாங்க. அடியில் பார்த்தா மெல்லிய கரும் பலகை ஒன்று இருந்துச்சு. அதையும் அகற்றி பார்த்தா அரசர் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. அங்கு முழுமையாக அடையாத சுரங்கம் ஒன்று தோன்றப்பட்டிருந்துச்சு. அந்த சுரங்கத்தை பார்த்த பாதை அன்னார் நபிசல்லாஹ் அவங்களுடைய மண்ணறைக்கு மிக சமீபமாக வந்துருச்சு. மிக சமீபமாக வந்துடவும் அவங்க அரசர் தம் குழுவினரோட வெறு போலி துறவிகளையும் உங்கள் சூட்சமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு மேலை நாட்டு கிறிஸ்தவ பாதிரியார்கள் முகமது ஸல்லல்லாஹு அவங்களோட ஜூல உடலை மர்மமாக எடுத்துகிட்டு போய் எங்கள் நாட்டில் தகனம் செய்து கொள்கிறதும் இங்கே விளங்கும் நல்லதெல்லாம் அங்கேயும் விளங்கும். அதனால தான் கிறிஸ்தவ மதத்தில் அதிகமான மக்களை சேர்க்கலான்ற நோக்கத்தோடு தான் ஏராளமான பொருட்களை தந்து எங்களை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருவரும் இரவில் சுரங்கத்தை தோண்டுவோம், பகலில் தண்ணி எடுக்கிறது போல் மண்ணை குடத்தில் நிரப்பி கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் உலமாக்களிடம் மார்க்க தீர்ப்பு என்ன என்று கேட்டு இவ்விரு பாதிரியார்களையும் சிறை சேதம் செய்ய உத்தரவிடுறாங்க. மன்னர் சுல்தான் நூருதீன் ரவுலாவின் 4 புறங்களிலும் தண்ணீர் காணும் அளவிற்கு அஸ்திவாரம் தோண்டி பல்லாயிரக்கணக்கான மணக்கெல்லாம் நிரப்பி கண்ணாடி துண்டுகளை எல்லாம் உருக்கி வார்த்து தரைமட்டத்திற்கு கண்ணாடி சுவர் எழுப்பி விட்டு நாடு திரும்பினாங்க. அதனால தான் இன்றும் கூட அன்னாரின் மண்ணறைக்கு எவ்வித இடையூறும் நேராமல் பாதுகாப்பாக இருக்குது அல்லாஹ்வோட உதவியோடு. எனவே நாம் பாதுகாப்பாக மக்கா மதீனா இருப்பதற்கு துஆ செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.